வணக்கம் மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு மேஜிக் பண்ணி ஒரு சூப்பரான ட்ரீயை கொண்டு வர போகிறோங்க. என்னடா ட்ரீன்னு சொல்லிட்டு ஒரு அட்டையை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த ஒரு அட்டையை தான் மக்களே நம்ம வந்து மேஜிக் பண்ணி கிறிஸ்மஸ் ட்ரீயாக வந்து உருவாக்க போகிறோம். இதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து மேஜிக் ஃபன்னி ட்ரீ அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை பார்ப்போம் எப்படி இது வேலை செய்யுது அப்படின்ட்டு. ஃபஸ்ட் இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு அட்டை ஒன்று, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார், இதெல்லாம் டெக்கரேஷனுக்காக உள்ளது. அடுத்து ஒரு மணி மாலை ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே வந்து ஜிகினா இருக்குது. பின்னாடி வந்துட்டு ஏதோ ஒரு தண்ணி மாதிரி இருக்குது, அது வந்து கிறிஸ்டல் தண்ணியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, இதை ஓப்பன் பண்ணி உள்ள பொருட்கள்லாம் எடுத்துரும். அப்படி இந்த மேஜிக்கை வந்து நம்ம தேனு தான் வந்து செஞ்சு காட்ட போகுது. ஓப்பன் பண்ணு தேனு, நீனே உன் கையால். வா, பொறுமை புரியல என்னல பண்ணுற? ஏய், அப்போ ஒவ்வொன்றா எடுத்து வை. இதை அது வந்து கப்பு. இங்கே பாரு, தண்ணி மாதிரி தான் இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? தொழுக்குன்னு இருக்கு. வேற மரமா வருங்கிற நம்புற மாதிரியா இருக்கு. அழகா விழுந்துடாம இந்த அதிலே போட்டிருக்காங்க பாரு. இங்கே பாரு, இந்த ஸ்டாரை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சிரும். இந்த மாதிரி இருக்க அட்டை வந்து இப்படி ஆறிடுமா. இங்கே பார்த்தியா, இப்படி இருக்கிறது வந்து இந்த மாதிரி மரமாக மாறிடுமா. இங்கே பாரு, இது மாதிரி கலர்லாம் வரதெல்லாம் இருக்குது. நம்ம வாங்கினது ஒன்று தான் வாங்கியிருக்கோம். இதை செக் பண்ணி பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது பண்ணிக்குவோம். அது ஜிகினா எடுத்துரு. டேப் போட்டு ஒட்டிருக்காங்க. ஆமாம், அது ரெண்டும் தான் மலை. ஓகே, இந்த அட்டையெல்லாம் எடுத்து வெளியில் வை தண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு காமிச்சிடும். மக்களே பாருங்கள், இது வந்து அந்த மரத்தை ஊற்றுற தண்ணி. இது என்ன தண்ணின்னு அட்டையை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து வந்து இந்த ட்ரீயை ஊனி வைக்கிறதுக்கான பேஸ்மெண்ட் ஒரு கப்பு மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து ஜிகினா, இது வந்து டெக்கரேஷனுக்காக. இதுவும் இந்த மணிமாலை வந்து டெக்கரேஷனுக்காக. மேலே ஸ்டாரு, கிறிஸ்மஸ் ட்ரீனாவே ஸ்டார் தான் முக்கியம், அதுவும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுதான் நம்மளோட ட்ரீ. பாருங்கள், இதை பாருங்களே, பார்க்குறதுக்கு சாதாரண பேப்பர் அட்டை மாதிரி தான் இருக்குது. இதுதான் வந்து அப்படியே அந்த தண்ணியில் ஊறி மரமாக வரும் போல் இருக்குது. சரி, செக் பண்ணி பார்த்துருவோம். இதையும் வச்சுருவோம். எப்படி இந்த மேஜிக் செய்கிறது அப்படிங்கிறது வந்து இவங்க போட்டிருக்காங்க பாருங்கள். இதில் இருக்க மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம வந்து பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அசம்பிள் த ட்ரீன்னு போட்டிருக்காங்களா. இப்போ இந்த ட்ரீயை வந்து இதை வந்துட்டு அழகாக இப்படி சொருகிடுவோம். தேனு, நீ தான் சொருவணும். சொல்ல இங்கே பாரு, சொருவு. இதை எப்படி 1 கிலோ ஒன்றா சொருவு. அப்படி தான் சொருவு. நல்லா இதுக்குள்ளே அப்படியே வரணும். என்ன தெரியாதியா? ஓகே, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதை வந்து அழகாக டிசைன், இந்த இது வந்து கட் பண்ணியிருக்குங்க. க்ளோஸ்அப் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்கள், அங்கே கட் பண்ணி இருக்கா. இதை வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி டிசைனாக வந்து அங்கிட்டு மடக்கி விட்டுக்கணும். தேனே, இதை வந்து இங்கே இப்படி ஒன்று இங்கிட்டு மடக்கி இங்கிட்டு ஒன்று மடக்கணும். அப்போ தான் வந்துட்டு 4 பக்கத்து விரியும். உடைச்சிடாதே. வச்சக் அட்டை மாதிரி தான் இருக்கு. வச்சக் இதை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி மடக்கணும். இங்கே பாருங்கள் மக்களே, இப்போ வந்துட்டு நம்ம ட்ரீயை நமக்கு ஏற்ற மாதிரி அங்கிட்ட திருப்பி விட்டாச்சு. இதில் ஆமாம், இதில் தான் வந்துட்டு அழகாக வந்து பொறிஞ்சு அந்த இலைகள் எல்லாம் வந்துட்டு வளரப்போகுது. இப்போ வந்து இந்த கப்பு ஒன்று கொடுத்துருக்காங்களே, இதில் இந்த இடத்துல வந்து இது ஃபிட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு இடம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார் மாதிரி இருக்குல்ல, இதை அப்படியே நம்ம வச்சு ஃபிட் பண்ணிட வேண்டியதுதான். அழகாக அப்படியே வச்சிட வேண்டியதுதான். ஓகே ஓகே மக்களே, நம்மளோட மரம் வந்து இப்போ ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இதுக்குள்ளே தான் வந்து நம்ம மரத்துக்கு வந்து என்ன மரம் வச்சோடனே தண்ணி ஊற்றணும்ல. இந்த 2 பாக்கெட் தண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து தான் மந்திர தண்ணி. இந்த மந்திர தண்ணியை ஊற்றையில் தான் இதில் வந்துட்டு, அதாவது நம்ம ஒரு மரம் வச்சோம்னா வச்சுக்கிங்களேன், தண்ணி ஊற்றி ரொம்ப நாள் கழிச்சு தான் இலையெல்லாம் முளைச்சி கிளையெல்லாம் வரும். ஆனால் இந்த மந்திர தண்ணியை வந்து நம்ம ஊற்றினோம்னா வச்சுக்கிங்களேன், இன்றைக்கி ஊற்றினோம்னா வந்துட்டு நாளைக்கு இல்லை இன்றைக்கி சாயந்தரமே வந்துட்டு இலை முளைக்க கூட வாய்ப்பு இருக்குது. நம்ம பார்ப்போம் எவ்வளோ நேரம் அப்படிங்கிறத அதை போட்டிருந்தால் தெரிஞ்சிருக்கும். பார்ப்போம், ஒரு 4-5 மணி நேரத்தில் இதில் இலையெல்லாம் முளைச்சிரும்னு நினைக்கிறேன். இலையெல்லாம் முளைச்சக்கப்புறம் அந்த மணிமலையை அப்படி அழகாக சுற்றி விட்டுட்டு மேலே இந்த இடத்துல ஸ்டாரை, இந்த வருங்க ஸ்டார் இருக்குது, ஸ்டாரை வந்து இந்த கூம்பில் அப்படியே மாட்டி விட்ருவான். அப்படியே இந்த கூம்பில் மாட்டி விட்டுட்டு ஜிகினாவை அழகாக தூவி விட்டுட்டோம்னா வேலை முடிஞ்சு. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இந்த மேஜிக் ட்ரீக்கு மந்திர தண்ணியை ஊற்ற ஆரம்பிச்சிருவான். கையை காட்டு, நடிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னுமே தேனு, இந்த தண்ணியை ஊற்று, அழகாக மரத்தில் ஊற்று, கீழே தூரில் ஊற்று, பார்த்து ஊற்று மக்களே. தண்ணி ஊற்று நல்லா ஊற்றுல டக்குன்னு முதுன்னு ஊற்று. அது அப்படி தான் வரும். இப்போ நம்ம ஒரு பாக்கெட்டை பிரித்து ஊற்றி விட்ருவோம். தண்ணி மாதிரி தான் இருக்குது. குடிச்சு பார்த்தியா? குடிக்கட்டா? என் வயிற்றுக்குள்ள நான் வந்து மரத்து மேலே கொஞ்சம் தெளிச்சு விடுவேன். கிச்சு 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 கிச்சு. ஐயா, கீழே பாதி ஊற்றிடுச்சுப்பா. ஊற்றணுமே ஏதோ ஒரு ரியாக்ஷன் நடக்குதுடா மரத்தில். ஊற்றணுமே சேஞ்ச் ஆகுது. ஈரம் இந்த 2வது இதையும் பிரித்து ஊற்றிடுவோம்.
நம்மளோட மரத்துக்கு பார்த்தீங்கன்னா மரத்தை நட்டு தண்ணியை வச்சாச்சு. இப்போ மக்களே நம்ம வந்து ஒரு 5 மணி நேரம் வந்து காத்திருக்க வேண்டியது இருக்குது. காத்திருந்துட்டு வந்து மரத்தை பார்ப்போம் எந்த அளவுக்கு அழகாக வளர்ந்துருக்கு அப்படிங்கிறத. இது வளருமா வளராதாங்கிறத. இது வளராது, இலை தான் முளைச்சி வரும். ஏற்கனவே வந்து மரம் இவ்வளோ உயரம் தான். சரி மக்களே, இப்போ வந்து ஒரு 5 மணி நேரம் கழிச்சு வந்து பார்ப்போம், வாங்க போவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட மேஜிக் ட்ரீயை வச்சு கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 5-6 மணி நேரத்தில் பார்ப்போம் அப்படின்னு நினச்சா, ஆனால் தொடர்ந்து 2 நாள் மழை வந்தனால வந்துட்டு எங்களால் காட்ட முடியல. சரி நல்லா வளர்ந்துருக்கு அப்படி வந்து பார்த்தா ஓரளவுக்கு இப்போ வளர்ந்துருச்சு. இப்போ எந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிற காமிக்கிறேன். என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட ட்ரீயில் வந்துட்டு ஒட்டடையே பிடிச்சிச்சிங்க. அந்த அளவுக்கு 2-3 நாள் தள்ளி போயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்மளோட ட்ரீ எப்படி இருக்குன்ட்டு. அழுங்காமல் குலுங்காமல் எடுக்கணும், இல்லைன்னா வந்து பொதன்னு உடஞ்சி கொட்டிடுது. இங்கே பாருங்க, நல்லா அந்த இந்த ஒட்டடை மண்டி இருக்குது பார்த்தீங்களா. பாருங்கள் மக்களே, நம்மளோட ட்ரீ வந்துட்டு எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு. இன்னும் அந்த கேப்பெல்லாம் வந்துட்டு அப்படியே இருக்குதுங்க. நல்லா கேப்பெல்லாம் ஃபுல்லாகி நல்லா புசு புசுன்னு வளர்ந்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இது எப்படின்னா வந்து தொட்டோம்னா அப்படியே ஐயோ தொட்டோம்னாவே கீழே புதுன்னு விழுந்துடும் போல இருக்குது. இல்லை இன்னொரு மிஸ்டேக் என்னென்னா வந்து இந்த ஸ்டார் இதெல்லாம் வந்து அதுக்கு மேலே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணியை ஊற்றிருக்கணும். அதை ஒரு தப்பு பண்ணிட்டோம். கேட்க மாட்டேன்ட்டாங்க. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து இதை டிசைனிங் அப்படியே போட்டு விட்ருவோம். மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம மரத்தை வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி அப்படியே கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி மாற்றுவோம். இப்போ சிக்கனா போட்டு விடுத்தேனே. இப்போ நல்லா கொட்டி விடு. இங்கே கொட்ட சொன்னால் கீழே கொட்டுது எருமை. இங்கேக்குள்ளே ஏய் நீ என்ன போடுற எருமை? இப்படி நல்லா சூப்பராக கொட்டுறியவா. அதெல்லாம் ஆரம்பத்திலே போட்டிருக்கோம். நம்ம தான் சூப்பராக இருக்கோம். அது கொஞ்சம் கேவலமாகிடுச்சுங்க. நல்லா இருந்த மரத்தையும் நாசமாக்கிட்டேன். சரி பரவாயில்ல, இருந்துட்டு போகுது. இந்த கொஞ்சம் மூஞ்சில் போட்டு இப்போ வந்து இந்த ஸ்டாரை மேலே குத்தணும் மக்களே. அந்த பொம்மையெல்லாம் விழுக போகுது. இது குத்தியாச்சு. இப்போ வந்து மாலை முத்துமணி மாலை. ஐயோ என்னல உடையுது எல்லாம் போட்டு தொட மக்கள் இங்கே வந்து பாராடி. இது என்னங்க தொட்டோனி உடஞ்சி கொட்டுது. ஐயே எல்லாத்தையும் உடச்சிட்டு போங்க. இங்கே பாருங்க, கிறிஸ்மஸ் ட்ரீ வந்து கேவலமான ட்ரீயாக மாறி போயிடுச்சுங்க. எல்லாத்துக்கும் காரணம் வருது. தொட்டோனுமே உடஞ்சி விழுது. இங்கே பாருங்க, கொஞ்சோண்டு பிடிச்சி பார்ப்போம். இங்கே பாருங்க, வா எப்படி இருக்குன்னா இது மாதிரி இருக்குது, பவுட்ரு மாதிரி. எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லை. இதுதான் நம்மளோட மரத்தை இந்த பாருங்க மரம். சரி நல்லா இருந்த மரத்தை 2 பேரும் எடுத்துட்டா நாசமாக போச்சுங்க மரம். சரி மக்களே, பார்த்துருப்பீங்க இந்த ஒரு மேஜிக் ட்ரீ. இந்த ஒரு ட்ரீயை வந்து யாருக்காச்சும் கிஃப்ட் கொடுத்தோம்னா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. ஏன்னா ஒரே நாள் இது உடஞ்சி போயிடும். இப்படி ஒரு மேஜிக் ட்ரீ இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஆனால் ஓரளவுக்கு வந்துச்சு. இன்னும் கொஞ்சம் புசுன்னு வந்திருந்தா இன்னும் அழகாக இருந்திருக்கும். தென்னு உன்னோட கருத்து இந்த மரத்தை பற்றி? இது வாங்கினது வேஸ்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். ஏய் எரியுதுப்பா கையில் பட்டோன்னே. இது சோப்பு மரம் மாதிரி. ஓகே மக்களே, இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். இது பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பொருளோட அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். டாடா பை பை, see you.